அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்க போறார். உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் 13/6/2014 திட்டமிட்டு இந்த ஆண்டை முறையா பயன்படுத்திக்கும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வெற்றி ஆண்டாக திகழும். நல் வாழ்த்துக்கள். கணிதத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் கண்ணியத்தில் முதிர்ச்சி உடைய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அனுகூலமான ஆண்டா திகழப் போறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவனுடைய தாக்கம் விலகி ஊக்கம் பெறப்போரில் 13/6/2014 பிறகு உங்களது ராசிக்கு இரண்டாவது ஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஐஸ்வர்யங்களை எல்லாம் அள்ளி கொடுக்க போறார். மிதுன ராசிக்கு 6வது ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே நேற்று வரை இருந்த பகைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் கிடைத்து அன்பு மலர்ச்சியானது கிடைக்க போறது. அஷ்டமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே ஆரோக்கியத்துல அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தசமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே தொழில இருந்த தேக்கங்கள் எல்லாம் மாறி ஏற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். பேச்சில் சாமர்த்தியமும் மூச்சில் சாதுரியமும் உடைய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த கசப்பான உணர்வுகள் எல்லாம் மாறி அனுகூலமான சூழ்நிலையை பெறப்போரில் 12வது ஸ்தானத்துல சஞ்சரிச்சிருந்த குரு பகவான் தவிர்க்க முடியாத பல செலவுகளை கொடுத்து இருந்தாலும் 6வது ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை பெற்றதுனாலே பலவிதமான சிக்கல்களுக்கும் அருமையான தீர்வுகள் கிடைத்து அருமையான சிந்தனையை பெறப்போரில். பஞ்சமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே குழந்தைகளுடைய முன்னேற்றம் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போறது. கடக ராசிக்காரர்களுக்கு சப்தமஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் நடக்க போறது. பாக்யஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே அபரிமிதமான பாக்கியங்கள், பொன் பொருட்களை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் சித்திக்க போறது. இருந்தாலும் சதுர்ஸ்தானத்துல மந்தகாரகன் சஞ்சரிக்கிறதுனாலே தாயினுடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அந்தஸ்தில் உயர்ந்து இருந்தாலும் அன்பில் சிறந்து விளங்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு லாபகரமான அனுகூலமான ஆண்டா இருக்க போறது. லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்க போறார். முயற்சி ஸ்தானத்துல குரு பகவானுடைய பார்வை விழறதுனாலே உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றியை பெற போறது. சப்தமஸ்தானத்துல குரு பகவானது பார்வை விழறதுனாலே கணவன் மனைவி அன்பு பெருக போறது. 13/6/2014 முன்பாக இந்த ஆண்டினுடைய உங்களது எதிர்கால திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு ஒரு நல்ல சுப நாள்ல அதற்கான தொடக்கத்தை தொடங்கும் பொழுது இந்த ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டாக திகழும். நல் வாழ்த்துக்கள். சமூக சேவையில் ஈடுபாடு இருந்தாலும் சாமர்த்தியம் மிக்க கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசிக்காரர்களுக்கு இந்த கடந்த சில மாதங்களாக மனதில் இருந்த கசப்பான உணர்ச்சிகள் எல்லாம் மாறி அனுகூலமான சூழ்நிலைகள் பெறப்போறது. 13/6/2014 பிறகு குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதும் 3, 5, 7வது ஸ்தானத்திலே குரு பகவானது பார்வை விழறதும் அபரிமிதமான அனுகூலமான கிரக அமைப்பு காட்டுறது. கன்யா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு லாபகரமான மகிழ்ச்சிகரமான ஆனந்தமான ஆண்டா திகழ போறது. மாணவர்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது.
சப்தமஸ்தானத்திலே குரு பகவானது பார்வை விழறத்தினாலே திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுபமான மங்களகரமான நிகழ்ச்சிகள் பெருகப் போறது. முயற்சி ஸ்தானத்திலே குரு பகவானது பார்வை விழறத்தினாலே பூமி சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் மூலமான அனுகூலங்கள் பெருகப் போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். உயர் பதவி இருந்தாலும் உன்னத நட்பு உடைய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டா திகழப் போறது. பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மங்களகரமான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் உங்களது இல்லங்கள்ல நடக்க போறது. பஞ்சமஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே பிள்ளை செல்வம் வேண்டி தபஸ் இருக்கிறவர்களுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைத்து மனம் மகிழ்ச்சி அடைய போரில் 13/6/2014 பிறகு தொழில் ரீதியான உங்களது சிந்தனைகளை எல்லாம் திட்டமிட்டு மிகவும் சிந்தனையோட நிதானம் பொறுமையோட செயல்படுங்கோ. இரண்டாவது ஸ்தானத்துல குரு பகவானது பார்வை 13/6/2014 பிறகு விழறத்தினாலே உங்களது குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடக்க போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2014 ஒரு பாக்கியமான ஆண்டா திகழப் போறது. 7.5 சனியாலும் அஷ்டம குருவாலும் பலவிதமான சோதனைகளை தாங்கி வந்த உங்களுக்கு இந்த 2014 ஒரு அருமையான புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டா அமையப் போறது. 13/6/2014 பிறகு பாக்யஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 1, 3, 5வது ஸ்தானங்கள்ல பார்வையை செலுத்துறதுனாலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் உங்களது வாழ்க்கையிலே ஏற்பட போறது. கடந்த கால பயணங்களில் இளைப்பாறக்கூடிய ஒரு தென்றல் வீசக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலைகளை பெற்று ஆனந்தம் அடைய போரில் தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பு பண்பு இருந்தாலும் ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபாடு உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, இந்த தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் நடக்க போறது. லாபஸ்தானத்துல குரு பகவானது பார்வை இருக்கிறதுனாலே பொன் பொருள் ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் சித்திக்க போறது. 3வது ஸ்தானத்திலே குரு பகவானது பார்வை விழறத்தினாலே உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை பெறப்போறது. உங்களது எதிர்கால திட்டங்களை 13/6/2014 திட்டமிட்டு தொடங்கி விடுவது இந்த ஆண்டை ஒரு மலர்ச்சிகரமான ஆண்டாக மாற்றுவதற்கு இறை அருளும் குரு அருளும் துணை புரியட்டும். நல் வாழ்த்துக்கள். ஆடை ஆபரணங்களில் அதிக ஈடுபாடுடைய மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசிக்காரா 2013 பலவிதமான சிந்தனைகளோட கடந்து இந்த 2014 எப்படி அமையுமோ என்ற எதிர்பார்ப்போட இருந்திருக்கீள். இந்த ஆண்டு உங்களுக்கு அபூர்வமான அனுகூலத்தை அள்ளி கொடுக்க போறது. குறிப்பா 13/6/2014 பிறகு மகர ராசியை சார்ந்த குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் நடக்க போறது. லாபஸ்தானத்துல குரு பகவானது பார்வை விழறத்தினாலே அபரிமிதமான அனுகூலங்கள் பெருக போறது. 1, 3வது ஸ்தானங்கள்ல குரு பகவானது பார்வை விழறத்தினாலே உங்களது முயற்சிகள் யாவும் அனுகூலம் வெற்றியை பெறப்போறது. இருந்தாலும் உங்களது ராசி நாதன் தசமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனாலே பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள்.
பகட்டு இல்லாத பண்பாளராக திகழக்கூடிய கும்ப ராசி பக்த கொடிகளே, கும்ப ராசிக்காரர்களுக்கு 2014 ஒரு அபரிமிதமான அனுகூலமான ஆண்டா அமைய போறது. பஞ்சமஸ்தானத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியையும் 9, 10வது ஸ்தானங்களையும் பார்க்கறதுனாலே திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற சுப விசேஷங்கள் பெருக போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. வீடு கட்டி குடிபுகணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உள்ளவாளுக்கு கிரகப்பிரவேச பிராப்தியானது கிடைக்க போறது. உங்களது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருக போறது. குரு பெயர்ச்சிக்கு முன்பாக உங்களது எதிர்கால திட்டங்களை தொடங்கி இறை அருள் குரு அருளுடன் வெற்றி பெறுங்கள். தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அன்பான பேச்சும் பண்பான செயலும் உடைய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அருமையான வெற்றிகரமான ஆண்டா அமைய போறது. அஷ்டம சனியினுடைய தாக்கமும் அர்த்தாஷ்டம குருவனுடைய தாக்கத்தினாலே பலவிதமான இன்னல்களை எல்லாம் தாண்டி வெற்றி பாதையை நோக்கி உங்களது பாதை அமைய போறது. 13/6/2014 பிறகு பஞ்சமஸ்தானத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் உங்களது ராசியையும் 9, 11வது ஸ்தானங்களையும் பார்க்கறதுனாலே அபரிமிதமான பாக்கியங்கள் எல்லாம் பெருக போறது. மாணவ செல்வங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. தொழில இருக்கக்கூடிய தடைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்க போறது. மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு அருமையான வெற்றி ஆண்டாக அமைய போறது. தெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல் வாழ்த்துக்கள். அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும். மாணவ செல்வங்கள் கல்வியிலே குறிக்கோளா செயல்படுங்கோ. நன்னா படிச்ச குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்ச குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் சித்திக்கட்டும். நல்ல திருமணம் ஆன குழந்தைகளுக்கு சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும். இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம், சந்தோஷம், ஆனந்தம் எங்கும் நிலவட்டும். அனுக்கிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.